பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், நாளையில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்றார். என்ன சொல்றாரு? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இது எப்ப நடக்கும்? 7ஆம் வசனத்தை பாருங்க. உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு, உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையிலே செவைப்படுத்துவார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைபலன்களினாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடும். அல்லேலூயா. நம்மளை ஞானி நினைக்கக்கூடாது, நம்ம வழியில் நடக்கக்கூடாது, அவர் வழியில் நடக்கணும். அடுத்தது, நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வதித்திருக்கும் போது நம்முடைய பொன்னாலும் பொருளாலும் நம்முடைய விளைபலங்களினாலும் மிருக ஜீவன்களினாலும் கர்த்தர் நம்மளை எந்த விதத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ எல்லா விதத்திலும் அவரை கனம் பண்ணும்போது உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். அதான், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனான கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அல்லேலூயா. ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் குறைவில்லாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை கனம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். என்றோ ஒரு நாள் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கினேன் போனேன், அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு எப்பொழுதெல்லாம் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அதற்கு பலியை செலுத்தி கொண்டே இருந்தால் உனக்கு ஒரு குறையும் வராது, உன் சமாதானம் கெட்டு போகாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.